ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரடையான் நோம்பு ஸ்பெஷல் காராமணி அடை தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஈஸி மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். இந்த காரடையான் நோம்பு ஸ்பெஷல் காராமணி அடைக்கு ஃபஸ்ட் காராமணி இம்பார்ட்டன்ட்டு. காராமணியை 6 to 8 hours நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 1 கப் போல் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ காராமணியை 2 விசில் விட்டு ஒரு 80 to 90% குக் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கரைச்ச வெல்லம், அதாவது 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி விட்டு வடிகட்டி இதை கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி போல் துருவன தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வேக வச்சுருக்கக்கூடிய காராமணி, 1 கப்புக்கு 1 கைப்பிடி கரெக்டாக இருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம், அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போது இதெல்லாம் சேர்த்து கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வரமாக இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்குவத்தில் வர அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருங்க. இந்த பக்குவத்தில் கரெக்டாக வர அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சில அரிசி மாவை பொறுத்து இருக்குது. அப்படி கூடுதலாக வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்குவத்தில் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையால் இழுத்து நல்லா மசிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பால்ஸை நம்ம உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதிரசம் ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். காரடையான் நோம்பாடை இந்த ஷேப்பில் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாமில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன அதிரசம் ஷேப்பில் நம்ம எல்லா காரடையான் நோம்பு அடைகளையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக வரும். இதை அப்படியே நம்ம ஒரு இட்லி தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டீமரில் வேணாலும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு 7 to 8 minutes போல் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான காரடையான் நோம்பு ஸ்பெஷல் காராமணி அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணோடனே ஃபுல்லி வேப்பரைஸ்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓரடையும் முருகாத வெண்ணியும் உனக்களித்தின் ஒரு நாளும் வெண்கனவினை பிரியாது இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தாங்க இந்த விரதத்தையே பூர்த்தி பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு அடங்க இது. இதே மாதிரி தான் உப்படைக்கு இதே மாவு தான், இதே காராமணி தான். ஆனால் வெள்ளை தண்ணிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் தண்ணி விட்டு இதே மெத்தடில் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அருமையான உப்படை, நார்மல் உப்பு சேர்த்து செய்யக்கூடிய அடையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடையை நோம்பு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம். இதை நீங்கள் நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.